தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக மாணவியும் எழுத்தாளருமான அவருடைய இடர் சுமந்த மேனியர் என்கிற ஒரு நாவல் மிகவும் பிரபல்யம் பெற்ற, நீங்கள் பலர் அறிந்திருப்பீர்கள் என்று தான் நம்புகிறேன். மிக ஒரு சிறந்த ஒரு பதிவு. வன்னி போர் அவலங்கள் தொடர்பாக ஒரு இளம் மாணவியாக, ஒரு இளம் பிள்ளையாக பதிவு செய்த ஒரு முக்கியமான நாவல். அந்த நாவலினுடைய எழுத்தாளர் வை முகுந்தினி அவர்களை கருத்துரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்றைக்கு இந்த தொகுதியில் இடம்பெற்றிருக்கிற 4வது 5வது 6வது சிறுகதைகளை பற்றி சின்ன கருத்துரை சொல்லலாம் நினைக்கிறேன். இது என்னுடைய கன்னி முயற்சியும் கூட. நான் இப்படி இதுவரைக்கும் ஒரு படைப்பிலக்கியத்தை பற்றி விமர்சித்ததுன்றது இதுதான் முதலாவது அனுபவம். அந்த வகையில் இந்த வாப்பா சாப்பிட வாங்க என்ற சிறுகதையை கண்டி மூதூரை சேர்ந்த சுசானா முனாஸ் என்ற எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் காதர் நானா என்ற ஒரு பாத்திரம் தான் பிரதானமாக படைக்கப்பட்டிருக்கு. இந்த காதர் நானா கலீமா தம்பதியிற்கு ஒரு ஆண் பிள்ளையும் 5 பெண் பிள்ளைகளும் இருக்கணும். 30 வயதிலேயே தன் மனைவியை இழந்த அந்த காதர் நானா பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறதாக இந்த சிறுகதை, இந்த கரு அமைஞ்சிருக்கு. ஒரு ஆண்மகன் 30 வயதில் மனைவியை இழந்த போது அவனுடைய துடிப்பும் வேகமும் எத்தகையதுன்றது இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாருக்கும் புரியும் என்று நான் நினைக்கிறேன். அத்தனையும் தன் 6 பிள்ளைகளுக்காக தியாகம் செய்து அயலவர்கள் மறுமணத்திற்கு வற்புறுத்தி கூட அதை ஏற்க மறுத்த நல்ல ஒரு தந்தையாகத்தான் காதர் நானா காதர் நானாவை நாங்கள் இங்கே பார்க்க முடியுது. ஒரு தாய் இல்லை என்றாலும் ஒரு தந்தையால் தன்னுடைய குஞ்சுகளை தாய்மை உணர்வோடு அரவணைக்க முடியும் என்றது காதர் நானா ஒரு எடுத்துக்காட்டு. இருப்பினும் ஏழைகள் என்றால் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்றது இந்த பிள்ளைகளை குறைவின்றி வளர்க்குறதுக்காக அவர் பாதி வயிறும் மீதி வியர்வையுமாக இருந்து பணத்தை மீதப்படுத்தி ஒரு ஆண் பிள்ளையை படிக்க வச்சு ஏனைய 1வது 2வது பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்த அந்த காலப்பகுதியில் அவர் வீட்டில் இருந்த அந்த ஏழ்மை இந்த நிஜத்தை இந்த எழுத்தாளர் மிக ரத்தின சுருக்கமாக பின்வருமாறு சொல்கிறார். கட்டிலின் கீழிருந்த தண்ணீர் போத்தலை தூக்கி மடமடவென்று வயிற்றை நிரப்பிக்கொண்டார். இது வளமைதான் என்றாலும் இப்போதெல்லாம் முதுமை தந்த தளர்வில் உள்ளே வலி தெரிந்தது என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் தனது பிள்ளைகளை மிகவும் வசதியானவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கவில்லை. ஒரு மூத்த மகளின் கணவன் கோபக்காரனாக இந்த சிறுகதையில் சித்தரிக்கப்படுறார். அவரோட வீட்டில் போய் இந்த காதர் நானா ஒருவேளை உணவு கூட உரிமையாக சாப்பிட முடியாது. ஆதலால் அவர் 2வது மகன் வீட்டில் மதிய உணவு சாப்பிட்றார். அங்கே 3 மணிக்கு மேலே தான் உணவு கிடைக்கும். இது அவர்கள் அந்த ஏழ்மை, அவர்கள் எப்படி அந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் என்பதை சித்தரிக்குது. அவர் தன் பிள்ளைகளை ஒழுக்கமாக தான் வளர்த்தெடுத்திருக்கிறார் என்றதுக்கு அவன் மகன் படித்து 3வது 4வது 5வது அந்த ஏனைய 3 சகோதரங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் என்றதுலேருந்து நாங்கள் அதை ஊகிச்சு கொள்ளலாம். இப்படி இன்றைய சமூகத்தில் எத்தனை ஆண் பிள்ளைகள் ஆண்கள் அப்படி இருக்கிறாங்கன்ட்டு நான் அந்த கதையை வாசிக்கல எனக்கு வியப்பாக இருந்தது. இப்படியும் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். வாப்பா சாப்பிட வாங்க என்ற அந்த ஒற்றை அழைப்பினுடைய எதிர்பார்ப்புக்காக அவர் காத்திருக்கின்ற அந்த தருணம் தனிமையினுடைய தவிப்பையும் வறுமையின் விளிம்பு நிலையையும் விபரித்து நிற்குது. அந்த வகையில் அந்த வாப்பா சாப்பிட வாங்க என்ற அந்த தலைப்பு இந்த சிறுகதைக்கு மிக மிக பொருத்தமானது. அடுத்ததாக சம்மாந்துரை மஹீரா அம்பாரியை சேர்ந்த அந்த எழுத்தாளர் எழுதிய குருடர்கள் என்ற கதையை பார்த்தோம்னா இதில் அம்ஜத் வசீலா என்ற 2 பாத்திரங்கள் முக்கியத்துவம் பெறுது. அன்புக்கும் பாசத்துக்கும் முதலிடம் கொடுக்காம அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அம்ஜத் என்ற பாத்திரம் தான் அழகு இழந்த போது திரும்பி அந்த அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறத இந்த கதையில் பார்க்க முடியுது. அதே நேரம் இறையருள் கொண்ட ஒரு மனித நேயத்தை நேசிக்கிற ஒரு பெண் அந்த அம்ஜத்தண்ட பாத்திரத்தால் தூக்கி எறியப்பட்ட போது கூட அவனுக்கு ஒரு துன்பம் நேரிருக்கு. அதாவது அந்த புத்தக சாலையிலே வச்சு தீப்பற்றி எறிஞ்சு அவருடைய கண் ஒன்று கண் வேலை அந்த இதாண்டு போய்க்குள்ள குருடாக போய்க்குள்ள கூட என்ன செய்கிறார், அவருக்காக துவண்டு வேதனைப்பட்டு பிரார்த்தனை செய்கிறார். இது உண்மையாக மனதால் வாழ்ந்த பெண்மைக்கு உரிய ஒரு மாண்பை எடுத்து காட்டுறதாகத்தான் நான் பார்க்குறேன். அதே நேரம் படிக்க வேணும் என்று துடிக்கிற ஒரு பெண்ணை பெற்றோர் எப்படி பக்குவமாக திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். 1000 கோடி பணம் இருந்தாலும் அவன்கிட்ட மனம் இல்லை என்றதை இந்த சிறுகதை உணர்த்துது. அதே நேரம் வசீலா அந்த
அம்ஜத்தினுடைய சித்தப்பா இந்த உறவினர் ஒரு ஆளை வந்து, அதாவது 2 பிள்ளைகளை வச்சுக்கொண்டு மனைவியை இழந்த அவரை வந்து திருமணம் செய்து அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக வாழ வேணும் என்று கருணையோடு சிந்திக்கிற அந்த வசீலா இந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறார். உண்மையிலேயே அழகை மட்டும் பார்த்து ரசித்து பெண்ணிற்கே உரிய குணநலன்களை பார்க்க தவறிவிட்ட அம்ஜத் போன்றவர்கள் இந்த சமூகத்தில் குருடர்களே. ஆகவே இந்த தலைப்பு இந்த சிறுகதைக்கு மிக சால பொருத்தமானது. அடுத்ததாக நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. இந்த கதை வந்து எனக்கு இதை வாசிக்க பெருமையாக இருந்தது. என்னென்னா இதை எழுதினது வந்து மல்லாவியை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். அவள் இப்போ ஜெர்மனியில் வசிக்கிறா. அவள் ஒரு பெண் எழுத்தாளர் என்ற முறையில் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. நானும் அந்த ஊரை சேர்ந்த நான். அப்போ இந்த கதையை வாசிக்கல நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. இந்த கதையை நான் படிக்கல நினச்சேன். நான் வெளிநாட்டு வாழ்க்கையும் வேள்விக்கிடாயும் அப்படி என்று இந்த சிறுகதை இந்த தலைப்பு அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். நான் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு வந்து இந்த வெளிநாட்டு குடும்பங்களையும் வெளிநாடுன்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்றவங்களையும் பெற்றோர்கள் படுற அவஸ்தைகளையும் வந்து மிக அற்புதமாக வந்து இந்த சிறுகதையில் சித்தரிச்சிருக்கிறான். இங்கே கூடி இருக்கிற எங்களில் சில பேர் வெளிநாட்டு குடும்பங்களை சார்ந்தவங்களாக இருக்கலாம். எங்களோட பிள்ளைகள் எங்களை அப்படி கைவிட மாட்டினமென்று பெருமிதமாக மார்தட்டி கொள்ளக்கூடியவங்களும் இருக்கலாம். ஆனால் முதுமை வரைக்குள்ள தான் இந்த கதையின் நிதர்சனத்தை வந்து இது எவ்வளவு உண்மை என்றதை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மகனொருவன் வந்து முதியோர் இல்லத்தில் இருக்கிற தந்தையின் உடற்காயங்களுக்கு அக்கறையோடு மறந்து போடுறான்னு சொல்லி சொன்னால் அங்கே மருமகன் அடாவடித்தனம் அப்பட்டமாக தெரியுது. இப்படி மருமகள்களால் பெற்றோரை நினைத்து ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம். இந்த கதையில் வந்து இந்த கதாசிரியர் வந்து வெளிநாட்டில் இயங்குகிற ஒரு முதியோர் இல்லத்தை பற்றி தான் சித்தரித்து கொண்டு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு வந்து அவருடைய தாயார் வந்து இங்கே ஈழத்தில் இருந்து தான் விட்டுட்டு வந்துட்டேனே என்ற அந்த உணர்வையும் வந்து அந்த கதையில் ஒவ்வொரு நபர்கள் அந்த ரோசலி அப்படி ஒவ்வொரு நபர்களை சித்திரிக்கைகளை அவள் தன்னுடைய தாயையும் அதோட ஒப்பிட்டு கதைச்சு கொண்டு போகிறாள். அந்த இல்லத்தில் வந்து எங்கட தமிழ் மக்கள் தான் அரைவாசிக்கு மேலே இருக்கிறார்கள் என்று அதை வாசிக்கல இந்த மனம் உண்மையாக ரணமாகிச்சுது. இன்றைக்கு எங்கட நாட்டில் எத்தனையோ மாடி வீடுகள் அழகாக ஜொலிக்குது. ஆனால் அதில் எத்தனை வீடுகள் முதியோர் இல்லங்களாக இருக்குதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? வெளிநாட்டில் பிள்ளைகள் இருப்பினும் தாய்க்கும் தகப்பனுக்கும் இங்கே நல்ல மாடி வீடு கட்டி கொடுத்துருப்பினும் ஆனால் அவங்க தாங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களா, தங்களோட அன்றாட தேவையை பூர்த்தி செய்கிறாங்களா, அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா, யாருக்கும் அயலில் உள்ளாக்களுக்கு கூட தெரியாது. இன்றைக்கு நாங்கள் யார் என்று நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மிருமி நாங்கள் எங்களை துளைச்சிட்டோம். இப்போ உதாரணமாக இப்போ என்னோட படித்து அல்லது நான் ஊரில் இருக்கக்குள்ள என்னோட இருந்த ஒரு பிள்ளையை பார்த்தா இப்போ என்னால் சில விளையாடையாளம் கண்டுகொள்ள இல்லாமல் இருக்கும். ஏனென்றா நாங்கள் அவ்வளோத்துக்கு வந்து எங்களோட சூழலும் நாங்கள் எங்களோட நீரப்பற்றாக்குறையும் அப்படி சமூக வலைத்தளங்கள் அப்படி இப்படின்னு நாங்கள் எல்லாருமே வந்து பிஸி ஆகிட்டோம். அப்போ அவள் அதைத்தான் அந்த ஆசிரியர் ஏக்கம் வந்து அதுதான் இனி வருங்காலத்திலையும் இந்த முதியோர் இல்லங்கள் பெருகிரும் அப்படின்றத நம்ம சொல்ல வாரா. இந்த வெளிநாட்டு மோகம் வாரத்துக்கு முன்னம் அந்த காலத்தில் வந்து நகைகளை கூட நாங்கள் இரவல் வாங்கி அணிகிற வழக்கம் இருந்துச்சு. ஆனால் அப்போ அந்த நகை வாங்கினவர் சின்ன தவறு செய்தால் கூட நாங்கள் அதை பெருசுப்படுத்தி கொள்ள மாட்டோம். இரவல் வாங்கினாங்க. அதெல்லாம் வந்து சமூகத்தில் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு, ஒரு ஒற்றுமையாக வந்து வாழ்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறைக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை தான். ஏனெண்டா இப்போ நிறைய இடங்களில் மதில் கட்டிட்டோம். அது ஆசிரியர் அதை ஒரு இடத்துல சொல்கிறார். மதில் கட்டினா இப்போ அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், மிரிக்கணுமா, என்ன ஏதோ ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ முன்னே காலத்தில் பார்த்தோம்னா வேலி அப்படி இப்படி இருக்க நாங்கள் ஒரு ஆளை கண்டுட்டு போய்க்கலாம், அவையை முத்தங்குட்டுறதையோ தன்றதையோ அவையோட சிரிக்கிறது அப்படி தண்டுக்கலாங்கிற அந்த நட்புக்கான அந்த இடைவெளி வந்து கூடும். ஆனால் அந்த நட்பு வந்து நீடிக்கும். ஆனால் இப்போ வந்து அது குறைஞ்சி போச்சுது. அப்போ இந்த கதையை ஆசிரியர் எழுத விளைகிறதுக்கான காரணம் கூட அவருடைய அந்த மன ஏக்கம் தான். இப்போ ஏன்னு சொன்னால் அவரோட தாயாரை நான் தவிக்க விட்டுட்டு போயிட்டேன் என்ற ஏக்கம் கூட அவளுக்கு இருக்குது. அதாவது இந்த கதையில் நிறைய இடங்களில் சொல்கிறான். அதனால தான் அவள் என்ன செய்கிறான்டா தன் தாயை விட்டுட்டு போயிட்டேன்றதுக்காக அங்கே இருக்கிற முதியோர்களை கரிசனையோட பராமரித்து கொண்டு இருக்கிறான். இன்னும் சில பேர் என்ன செய்கிறோம்டா தங்களோட சொத்துக்காக வந்து சொத்துக்களை தங்களோட பேரில் மாற்றிக்கொள்றதுக்காக வந்து தாய் தகப்பனை ஏனோ தானோண்டு பராமரிக்கிற ஒரு நிலையும் வந்து காணப்படுது. அதையும் அவள் அந்த கதையில் வந்து சில இடங்களில் சொல்லியிருக்கிறாள். இத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கி இந்த கதை எழுதப்பட்டிருக்கு.
நிச்சயமாக நாங்கள் இந்த கதையை வாசிக்கிறது கூடாக நான் இப்போ ஒவ்வொருவருமே தாங்கள் முதுமை அடையக்குள்ள எதிர்கொள்ள போகிற இடர்கள் சவால்களுக்கு வந்து முகம் கொடுக்கறதுக்கு நாங்கள் இப்போவே இருந்தே அந்த ஆற்றலை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த கதையை வாசிக்கக்குள்ள. ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து அவர்களை நன்னிலைப்படுத்துவதற்கு பெற்றோர் படுகின்ற இன்னல்களை மறந்து அந்த நன்றி கடனை திருப்பி செய்ய முடியாமல் முதியோர் இல்லத்தில் தள்ளுபவர்களே நீங்கள் யார்? உண்மையில் எனக்கு உங்களை அடையாளம் காண முடியவில்லை. அந்த வகையில் வந்து இந்த கதை இந்த தலைப்பானது வந்து நீங்கள் யாரென்று எனக்கு தெரியலைன்றதும் வந்து மிக பொருத்தமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே எங்களை துளைச்சிட்டு இருக்கிறோம், எங்களை தேடிட்டு இருக்கிறோம். நாங்கள் யாரெண்டு இந்த இதுக்குள்ள நாங்கள் இன்னொரு ஆக்களை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் வந்து இருக்கிறோம். இப்படி வந்து எனக்கு இந்த 3 கதையை நான் வாசித்ததுக்குள்ளேயுமே எனக்கு அந்த நீங்கள் யாரென்று தெரியல அந்த கதையை வாசிக்க உண்மையாகவே நான் அழுதுட்டேன். அதில் வார ஒரு இந்த கண்கலங்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்து எனக்கு அழுக வந்துட்டுது. இதில் எதுவும் இந்த நான் சொன்ன கருத்தில் தவறுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க.